வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு அது எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கும். சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அதன் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்கள், இப்போ வீடியோ குறிப்பிடலாம். ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராகும். இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தில் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா பிபி நமக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நரம்புகளில் நமக்கு இறுக்கம் தென்படும். நரம்புகளில் இறுக்கம் தென்படும் பொழுது நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ அதனால் கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுமோ அதே போலவே பிபி இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, லோ பிபி என்று சொல்லக்கூடிய குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஸோ பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெக்னீசியம் சத்து வளமான அளவில் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதல் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தோடு சேர்த்து தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு எப்போதுமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால தான் நம்ம செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் நமக்கு தடுக்கப்படும். ஸோ சீத்தாப்பழம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா குடல் இயக்கத்தை அது நமக்கு சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும். சீத்தாப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்ம உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய இந்த ஜீரண சக்தி நமக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னா உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் இந்த மாதிரி அறிகுறிகளையுமே சீத்தாப்பழம் நமக்கு குணப்படுத்திடும். ஸோ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம். உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் சீத்தாப்பழங்களை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, தாமிர சத்து எல்லாமே அந்த உணவை இயல்பாகவே செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான அளவில் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த விதமான அந்த சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம விடுபடலாம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் அது மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் B6 தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் B6 மன அழுத்தத்தை நமக்கு குறைக்கும். இது குறித்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடோடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் 2 மடங்கு ஆகிடும். அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் நீங்கள் அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர் அபாயம் உங்களுக்கு குறைக்கப்படும். அதனால் விட்டமின் B6 நீங்கள் பெற்றுக்கொண்டு நரம்புகளை ஆரோக்கியப்படுத்துகிறதுக்கும், குறிப்பாக உங்களுடைய அந்த நினைவு திறனை மேம்படுத்துகிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை விடுபடுவதற்கும், முக்கியமாக அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு, படபடக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால் நரம்புகளில் எதுவுமே உங்களுக்கு இறுக்கம் தென்படாது. நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். மூளை நரம்புகள்லையும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கிறதால இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் உங்களுக்கு சுரக்கப்பட்டு இயல்பாகவே உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் உடல் எடையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்ற அந்த மெத்தட்ஸ் போலவே எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்றதான் நினைக்கணும். நம்ம மட்டும் கண்ட அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படும். இல்லைன்னா நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலில் அதிக கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்புகள்லாம் சேர்ந்துறதுக்கு
ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிக வெயிட் போட்டுருவோம். அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை வந்து குறைக்கணும்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். இதில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் தான் இருக்குது. இப்போ ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்காது. மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்துமே வந்து சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ சீத்தாப்பழத்தை நீங்கள் தேனோட கலந்து சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் எடை வந்து அதிகரிக்க செய்யும். பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அதீத கலோரிகள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இதெல்லாமே இருக்காது. ஸோ நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுடைய உடல் எடையை அதிகரித்த மாதிரி இருக்கும். கட்டுக்கோப்பான உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்குமே சீத்தாப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமாவை தவிர்ப்பதற்கு, ஆஸ்துமா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டு இருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு, ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விலக்கி அவங்களுக்கு நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். சீத்தாப்பழம் வந்து சளியை போக்கிடும். சீத்தாப்பழத்தை வந்து குளிர் மற்றும் இந்த காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனை, குளிர் காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை குணப்படுத்துறதுக்கு வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா காசநோயை கொண்டிருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மூச்சு விடுதலை, சிரமம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நுரையீரலில் இன்ஃபெக்ஷன், தொற்று எதுவும் இருக்காது. நுரையீரல் காற்று பாதைகள் மிகவும் சுத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணுறதால ஆஸ்துமா, மூச்சு திணறல், இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். இயல்பாகவே உங்களுக்கு வந்து சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். எலும்பு பலம் அடைவதற்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியது, அதாவது ஸ்ட்ரென்த்தாக நம்மளுடைய உடலை வந்து வைக்கும். இதயத்திற்கு பலம் கொடுக்கக்கூடியது. கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால இது எலும்பு, பற்கள், தசைகள் இதை மூணுத்தையுமே வந்து பலமடைய செய்யும். இப்போ தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இயல்பான தசை வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். தசைகள் வந்து வலிமை அடைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு தசைகள் வந்து சுருங்கி விரியக்கூடிய இயல்பு சாதாரணமாகவே அவங்களுக்கு இருக்கும். எந்த விதமான தசை தளர்வு பிரச்சனையும் இருக்காது. ஸோ குறிப்பாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ இருந்தே நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். முதியோர்களும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது எல்லாமே குறைக்கப்பட்டு பற்கள் நமக்கு பலமடைவதற்குமே சீத்தாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு பெண்களுக்கு ஏற்ற ஒரு கனியாக சீத்தாப்பழம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கருவுறுதலை வந்து மேம்படுத்தும். அனைவருக்குமே சோர்வு உணர்வை சீத்தாப்பழம் வந்து குறைக்கும். எரிச்சல் தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. மூளையினுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் நமக்கு வந்து மேம்படுத்தும். மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பாய்ச்சக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் சத்து நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளினுடைய அதிர்வுகளை தூண்டி ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பாய செல்லும். இதனால மூளைக்கு ரத்த ஓட்டம் சிறப்பாக பாய்றது நம்ம உறுதிப்படுத்துகிறது மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். நமக்கு இந்த மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இருக்காது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவது தடுக்கப்படும். நம்ம நலமாக இருக்கலாம். தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.